சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே என்னடா ஃபயர் கிரேவி அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா சேலம் சியல்நாய்க்கன்பட்டி டு ஆத்தூர் போகக்கூடிய அதாவது சர்வீஸ் ரோட்டில் குமாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக உள்ளே போனோடனே அவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படி அவங்க என்ன தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெஜ்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு தனித்தனி டைனிங்குமே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு தனித்தனி கிச்சனுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கிட்ட இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பிள்ஸ் பிளேட்டர் தாங்க. இந்த கப்பிள்ஸ் பிளேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 வகையான டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. 2 ஆள் சஃபிஷியண்ட்டாக சூப்பராக சாப்பிட்லாம். உங்கள் கப்பிளோட போனீங்க அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக டேஸ்ட் ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னும் போது இந்த சிங்கிள் பிளேட்டரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 399க்கு ரொம்பவே வர்த்துன்னு தாங்க சொல்லி ஆகணும். இதுலேயுமே 20 வெரைட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்ஷஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அன்லிமிட்டடாக. ஒவ்வொரு டிஷ்ஷஸோட டேஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக, அது மட்டும் இல்லாமல் நல்லா மைல்டான ஃப்ளேவர்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட மஸ்ட் ட்ரைனா அவங்களோட பிரியாணின்னு தாங்க சொல்லி ஆகணும். இவங்க கிட்ட மட்டன் பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட வெஜ் பிளேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அத்தன்டிக்கான வெஜ் மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மீல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வெஜ் மீல்ஸ்லாம் வேணாம், அப்படியே வெரைட்டி ரைஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு காம்போவுமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக தனித்தனியான வெரைட்டி ரைஸ் வேணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். தென் இவங்க டேக் அவேவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோவும் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குமார்ஸ் கிச்சனில் இருந்தே அவங்க வந்துட்டு டெலிவரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக அவங்களே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்காக இவங்களோட மிட்டாய் கடையையும் விசிட் பண்ணி பார்த்தோம். இங்கே ஸ்வீட்ஸ்லாம் முக்கால்வாசி காலியாக இருந்துச்சு. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஈவினிங் டைமில் இங்கே ஸ்வீட்ஸ்லாம் இருக்காது, மறுபடியும் காலையில் நியூ லான்ச் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க டெசர்ட் எல்லாமே கூட சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு. பட் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சில் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். கண்டிப்பாக சேலமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.